விடிஞ்ச கும்பாபிஷேகம் அதுக்கான அலங்காரம் தான் போயிட்டுருக்கு. விடிஞ்சதும் நைட்டு வெடிக்க வேண்டிய பட்டாசு காலையில் வெடித்து அந்த நாள் தொடங்கிட்டாங்க. அன்றைக்கி காலையில் எங்கள் தெருவில் இருக்கிற பெண்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏகவல்லியம்மன் கோவிலேருந்து மதுரை தாத்தா கோவில் வரைக்கும் பழம் பூ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு நடந்தே வந்தாங்க. அது எதுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க அந்த வரலாறுலாம் எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கடைசியாக ஒரு வழியாக நடைப்பயணம்லாம் முடிஞ்சு தாத்தா கோவிலுக்கு வந்து செஞ்சுட்டாங்க. காலையில் பூஜைக்காக வாழைமரத்தை வெட்டிட்டு இருந்தாங்க. தோரம் தொங்க வரதுக்காக பூஜையும் ஆரம்பிச்சிருச்சு. பாருங்க எவ்வளோ கூட்டம் பாருங்க. அன்றைக்கி மொத்த ஊர்ஜனமாக எங்கள் தாத்தா கோவிலில் தான் இருந்துச்சு. தண்ணி ஊற்றுவாங்க. ஃபோன் கேமராவில் பேசுறதுனால மைக்கு எங்கே கேட்கல. அண்ணன் என்ன சொல்ல வர்றாருன்னா தண்ணி எதுக்கு ஊற்றுறாங்க அப்படின்றதுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அவருக்கே தெரியலையா. மதுரை வீர தாத்தாக்காக ஒரு பூஜையை போட்டு கும்பாபிஷேகத்துக்கான வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயரை கூட்டிகிட்டு மேலே போயிட்டாங்க. மேலே போகும்போது தான் பார்த்தேன் சரியான கூட்டங்க. கீழே பாருங்களேன் நீங்களா. மேலே போயிட்டு ஐரெல்லாம் சேர்ந்து பூஜை போட ஆரம்பிச்சிட்டாங்க. பூஜை போட்டு சரணம் போட்டுருந்தாங்களா. நாங்களும் சேர்த்து கொஞ்சம் சரணத்தை போட்டு அப்புறம் தண்ணி தெளிக்க ஆரம்பிச்சிட்டோம். தண்ணியெல்லாம் தெளித்து முடிச்சுட்டு கடைசியில் பந்தியில் வந்து பார்த்தாக்கா சரியான கூட்டம். எல்லாருக்கும் பரிமாறிட்டு கடைசியில் நாங்கள் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கப்புறம் மறுபடியும் இந்த நாள் திரும்பி வருமானு தெரியாது. அதனால் இருக்கிற நாளை ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு ஹாப்பியாக இருங்க. யார் கூட என்ன சண்டை இருந்தாலும் மனஸ்தாபம் இருந்தாலும் அதெல்லாம் அன்றைக்கே மறந்துட்டு ஜாலியாக சிரிச்சு பேசி சந்தோஷமாக இருங்க. ஏன்னா இருக்கிறது ஒரு லைஃப். அடுத்து இந்த நாள் திரும்பி வருமா நமக்கு தெரியாது. அதனால் இருக்கிறதுனால என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியாக இருங்க. அவ்வளோதான். இதெல்லாம் எதுக்கு பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். எங்களுடைய வருங்காலம் எங்களை பார்த்து இப்படிலாம் வாழ்ந்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்கணும். அதுக்காக தான் கிரியேட்டிங் மெமரிஸ்.